வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு வீடியோவில் டான்செட் MBA 2025 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பிஃபோர் தட் மேக் ஷோர் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஸோ தட் யூ வில் பி நோட்டிஃபைட் whenever I upload a new video. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறதோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மேக் ஷோர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் டான்செட் 2025. ஸோ இது நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா த ஃபர்ஸ்ட் லிங்க், இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அதோட லிங்க். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இருக்குது பாருங்கள், தே ஹவ் given us தி நோட்டிஃபிகேஷன் ஃபார் the updates which we will be getting. So notification will be released on 19th Jan 2025. ஸோ 19 Jan 2025 அப்படின்னா இட்ஸ் ஆஃப்டர் பொங்கல். ஸோ பொங்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் we will be getting the notification. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ கைண்ட்லி கோ த்ரூ தோஸ் திங்ஸ். அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மீன்வைல் இந்த நோட்டிஃபிகேஷன் as well as அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதையும் ஒரு சைட் பையில் நீங்கள் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து Jan 19th வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். தட் இஸ் எப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு எப்போ வந்து நம்மளுக்கு வந்து MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தட் இஸ் ஃபார் டான்செட் MBA 2025 எக்ஸாம் எப்போ நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்றதும் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரம் விச் டேட்லேருந்து விச் டேட் வரைக்கும் லைக் க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணணும். வி ஹாவ் டு அப்டேட் ஆல் தி டேட்டா. நம்மளுக்கு வந்து மார்க் ஷீட்ஸ்லாம் வந்து தேவைப்படும். ஸோ டாக்குமெண்ட் ரிக்வயர்டு என்னென்ன அப்படின்றதெல்லாம் கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் அதெல்லாம் முன்னாடி த ஃபர்ஸ்ட் திங் இஸ் 19th அன்றைக்கி நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வருது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பேஜ். இதில் வந்து உங்களுக்கு வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வரும். இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் our first official update for the year 2025. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்டேட்டே வந்து உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதே வந்து ஆன் 5th of January நம்மளுக்கு பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் லேட்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் த எக்ஸாம் வில் பி கண்டக்டட் அட் எண்ட் ஆஃப் தி மார்ச். ஸோ மார்ச் எண்டில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம ப்ரிப்பரேஷன் அப்போல்லாம் நம்ம டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்ஸ் போடும்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இட்ஸ் ஆன் March 1st week or 2nd week அந்த மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ அது 3rd week or 4th week போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அப்டேட்டே லேட்டாக தான் கொடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷனே வந்து இட்ஸ் கிவிங் ஆன் தே ஆர் போஸ்டிங் இட் ஆன் ஒன்லி ஆன் 19th of January. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து லைக் மார்ச் லைக் லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நம்மளோட ப்ரெடிக்ஷன். பட் நமக்கு தெரியாது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே கூட கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவும் இருக்குது. பட் வி ஸ்டில் ஹாவ் லைக் எது அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. பட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வி வில் பி கன்ஃபார்ம்ட் வித் இட். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அவசரப்படாதீங்க. இது எல்லாமே நான் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். பட் ஸ்டில் இந்த விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இப்போயே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டோன்ட் கெட் லைக் பேனிக் ஆகி லைக் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தப்பாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் சொல்லிட்டுலாம் நீங்கள் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் அனுப்புகிற அந்த வேலைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக நம்ம வந்து பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கரெக்ட். ஸோ டாக்கிங் அபவுட் த நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. நம்ம ஃபர்தராக இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். ப்ரிப்பரேஷன் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் போட்டாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டான்செட் பிளேலிஸ்ட் பாருங்கள். லைக் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு லைன் பை லைனாக போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தது ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்.
ஸோ இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கணும். ஃபர்தராக உங்களுக்கு கண்டினியூஸான டான்செட் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டுகிட்டே தான் இருப்பேன். மேக் ஷூர் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வேர்பல் எபிலிட்டி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சரி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வீடியோ போட்டாச்சு. அண்ட் லைவ் செஷன்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ டூ ஜாயின் தி லைவ் செஷன் ஸோ தட் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இன்டராக்டிவ் செஷனாக இருக்கும். சாட் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. ஸோ தட் வி கேன் பி ஆன்சரிங் இட் அட் த லைவ். ஸோ முதல் விஷயம், நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வி ஹாவ் டு செக் ஆன் தி டேட்ஸ். ஸோ டேட்ஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எந்தெந்த டேட்டில் எதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, லைக் எதுலேருந்து எது வரைக்கும் அப்ளிகேஷன், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன். ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ அசால்ட்டாக விட முடியாது. நம்மளுக்கு ஒன்ஸ் டேட் போயிடுச்சு அப்படின்னா வி கேன் நாட் டூ எனி திங். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், செக் பண்ணுங்கள் நல்லா ப்ராப்பராக. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க, எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு வாட்டி கூட எழுதி கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் என்ன அப்படின்றத போக போக வீடியோஸில். ஸோ இப்போதைக்கு யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் ப்ரிப்பரேஷன் அலோன். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாக் டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ மாக் டெஸ்ட் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்கிறேன். பட் நான் ஆல்ரெடி கூட லைவ் ஸ்ட்ரீமில் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் இட் அகெயின் பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. மாக் டெஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இட் வில் ரியலி பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் மாக் டெஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா, வெப்சைட்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து டான்செட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கிடச்சிருந்தா அது மாதிரி போடுங்க. பட் பெஸ்ட் கோ ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ ஃபார் யோர் மாக் டெஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டான்செட் MBA 2025ஓட ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வர அன்றைக்கி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஸோ தட் யூ வில் பி நோட்டிஃபைட் whenever I upload a new video. ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் see you in my next video. Thank you.